ஹலோ ஆப்டம்ஸ், வெல்கம் டு ஆப்டோஸ்டேலன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த பேசிக் ஆக்லோபிளாஸ்டிக் எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம நார்மலாக ஸ்குவிண்ட் ஒர்க்கப், ஐஓஎல் ஒர்க்கப், பிளாஸ்டிக் ஒர்க்கப் அது மாதிரியே நமக்கு ஆக்லோபிளாஸ்டிலையும் ஒர்க்கப்ஸ் இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி ஃப்ரம் த A to Z வரைக்கும் என்னால் கவர் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக ஆக்லோபிளாஸ்டிக் ஒர்க்கப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக தெரியும். ஸோ எஸ், இது பெரிய டாபிக் தான். ஸோ என்னால் லெசன் வைஸாக எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ லெசனாக கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் லெசன் 1ல் வந்து நம்ம டெர்மினாலஜிஸ் பார்க்க போகிறோம். டெர்மினாலஜினா என்னென்னா லொக்கேஷன்ஸை வந்து நம்ம லொக்கேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னதை பார்க்க போகிறோம்னா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். சுப்பீரியர் மீன்ஸ் நம்ம ஐலிட் அண்ட் ஆர்பிட் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வந்து இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா ஃப்ரம் த ஹெட் பக்கம் இருக்கிறத சுப்பீரியர்னு சொல்லுவோம். அப்போ சின் பக்கத்தில் இருக்கிறத இன்ஃபீரியர்னு சொல்லுவோம். புரியுதில்ல? சுப்பீரியர்னா ஐக்கு மேலே, அதாவது ஹெட் பக்கம் இருக்கிறத சுப்பீரியர், அதுக்கு கீழே இருக்கிறத இன்ஃபீரியர்னு சொல்லுவோம். சரி, இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ நிறைய நடுவில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது பாருங்கள். இந்த ஐப்ரோ இஸ் டேஷ் டு தி அப்பர் ஐலிட் லேஷஸ். அதாவது ஐலிட் லேஷஸ்க்கு ஐப்ரோ எதில் இருக்குது, எப்படி இருக்குது, சுப்பீரியரில் இருக்குதா இன்ஃபீரியர் இருக்குதா? இந்த ஐப்ரோவுக்கு இந்த ஐலிட்ஸ் லேஷஸ்க்கு மேலே தானே ஐப்ரோஸ் இருக்குது. அப்போ என்னது? சுப்பீரியரில் தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்படி லொக்கேட் பண்ண தெரியணும். ஸோ அதே மாதிரி இந்த பாருங்கள், த ஃப்ரான்டோ ஜைகோமேட்டிக் சூச்சர் டு த லேட்ரல் ஆர்பிட்டல் டியூபர்சில் எங்கே இருக்குது? லேட்ரல் ஆர்பிட்டல் டியூபர்சில் இங்கே இருக்குது. அதுக்கு சுப்பீரியரில் தான் என்ன இருக்கமா இருக்குது? ஃப்ரான்டோ ஜைகோமேட்டிக் சூச்சர் இருக்குது. புரியுதுல்ல? ஸோ அப்போது சுப்பீரியர். அண்ட் நெக்ஸ்ட் மீடியல் வெர்சஸ் லேட்ரல். மீடியல் லேட்ரல்னா என்னென்னா இன் தி ஐலிட் ஆர்பிட் மீடியல் டுவர்ட்ஸ் மிடில் ஆஃப் த ஃபேஸ், தட் இஸ் அ நோஸ். அதாவது மீடியல்னால் என்னது? நமக்கு நோஸ் பக்கம் இருக்கிறது. எப்படி இதுக்கு இன்னொரு நேம் வந்து நேசல்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி லேட்ரல்னால் இயர் பக்கம் இருக்கிறது. இதை வந்து நம்ம வந்து டெம்போரல்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதுல? இப்போ மீடியல்னா டுவர்ட்ஸ் அ நோஸ், லேட்ரல்னா டுவர்ட்ஸ் அ இயர், சுப்பீரியர்னா டுவர்ட்ஸ் அ ஹெட், இன்ஃபீரியர்னா டுவர்ட்ஸ் அ சின். நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் டேர்ம்ஸ். இப்போது நம்ம வந்து ஓரியன்டேஷன் டேர்ம்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேஷண்ட் எக்ஸாமின் எப்படி பண்ணுவோம்? ஃப்ரம் த சிட்டிங் இல்லைனா ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ணுவோம். அதாவது பேஷண்ட் வந்து வேர்ட்டிக்கலாக இருப்பாங்க, அப்படி தானே? ஸோ ஆனால் சர்ஜரி, ஆக்லோபிளாஸ்டிக் சர்ஜரியில் எப்படி இருக்கும்? படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ வந்து லே அவுட் ஆகிடுவாங்க. அப்போ வந்து ஹரிசாண்டலி பேஷண்ட் படுத்திருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறோமோ அதை எழுதணும். நம்ம வேர்ட்டிக்கலாக டெஸ்ட் பண்ணுறோமா இல்லை ஹரிசாண்டலாக டெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேஷீட்டில் எழுதணும். அது ஓரியன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? த ஐப்ரோஸ் ஆர் ஆல்வேஸ் சுப்பீரியர் டு த லேஷஸ் ஈவன் த பேஷண்ட் லையிங் டவுன். எப்போவுமே பேஷண்ட் படுத்துக்கிட்டு இருந்தாலுமே நின்றுக்கிட்டு இருந்தாலுமே ஐப்ரோ எங்கே இருக்கும்? சுப்பீரியரில் தான் இருக்கும். இந்த பாயிண்ட்டு ஞாபகம் வச்சிங்கன்னா நமக்கு வந்து வேர்ட்டிக்கல் ஹரிசாண்டல் மறக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இது பாருங்கள். பேஷண்ட் லையிங் டவுன், படுத்திருக்காங்க. ஓகேவா? படுத்துட்டு இருக்கும்போது இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் என்னதுன்னா எஸ்கே. இந்த எஸ்கே வந்து இந்த லோவர் லிட் மார்ஜினுக்கு எப்படி இருக்குது? இன்ஃபீரியரில் இருக்குதா சுப்பீரியரில் இருக்குதா? லோவர் லிட் மார்ஜினுக்கு கீழே தான் நமக்கு என்ன இருக்குதுன்னா அந்த எஸ்கே இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இன்ஃபீரியரில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். த மல்டிபிள் ஸ்மாலர் எஸ்கேஸ் ஆர் டேஷ் டு தி லார்ஜ் எஸ்கேஸ். இந்த லார்ஜ் எஸ்கேஸ்க்கு இந்த மல்டிபிளாக ஸ்மால் எஸ்கேஸ் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது? லொக்கேஷன் எங்கே இருக்குது? இந்த இதுக்கும் எங்கே இருக்குது? கொஞ்சம் லேட்ரலி நேசல் பக்கம் மூக்கு இருக்குது. அப்போ இந்த பக்கம் தான் இயர் இருக்கும். ஸோ டெம்போரலி தான் இருக்குது. இன்ஃப்ரோ டெம்போரலி நமக்கு வந்து ஸ்மால் எஸ்கேஸ் இருக்குது. இப்படி நமக்கு லொக்கேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? And next anterior versus posterior. In the eyelid orbit, anterior means towards the surface, posterior means deeper. eyelid and ஆர்பிட்டில் மட்டும் இல்லை, எல்லா அனட்டாமிலையுமே வந்து ஐலிட்னா என்னது? டுவர்ட்ஸ் அ சர்ஃபேஸ், போஸ்டீரியர்னா டுவர்ட்ஸ் அ டீப்பர். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு 2 லேயரை நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருப்போம். கார்னியாவில் நமக்கு 6 லேயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லேயர் வந்து எபித்தீலியம், பவுமன்ஸ் மெம்பரேன். இந்த 2 லேயரையும் வச்சு பார்த்தா நம்ம என்னது? ஆன்டீரியராக வந்து எபித்தீலியம் இருக்குது. எபித்தீலியத்துக்கு போஸ்டீரியராக பவுமன்ஸ் மெம்பரேன் இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து ஒரு 2 லேயரை வந்து நம்ம அனட்டாமி படிக்கும்போது ஆன்டீரியரி போஸ்டீரியரி நம்ம டினோட் பண்ணணும். அதே மாதிரி தான் லிட்டில் வந்து அவுட்டமோஸ்ட் ஐலிட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இது ஸ்கின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கின் எங்கே இருக்குதுன்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் இருக்குது. அதுக்கு கீழே
அதுக்கு கீழே தான் நமக்கு ஆர்பிகுலாரிஸ் மசில் இருக்குது, அது போஸ்டீரியர்லி இருக்குது. புரியுதில்ல? ஸோ இன் திஸ் பேஷண்ட் who has undergo skin cancer excision can see the underlying orbiculary muscle. The skin is dashed to the orbicularis muscle. Orbicularis muscleக்கு skin எங்கே இருக்குது? ஆன்டீரியர்லி தான் இருக்குது. ஆர்பிகுலாரிஸ் மசில் கீழே இருக்குது, ஸ்கின் எப்போவுமே மேலே இருக்குது. ஸோ இது வந்து என்னது? ஆன்டீரியர். ஓகே, புரியுதுல்ல? ஸோ நெக்ஸ்ட், த ஆர்பிகுலாரிஸ் இஸ் டேஷ் டு த ஸ்கின். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அப்படி கன்ஃபியூஷன் இருந்தால் தான் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆர்பிகுலாரிஸ் மசில்ஸுக்கு, ஸ்கின்னுக்கு ஆர்பிகுலாரிஸ் மசில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போது எங்கே இருக்குது? போஸ்டீரியர்லி இருக்குது. புரியுதில்ல உங்களுக்கு? இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதில்ல? ஆன்டீரியர் எப்படி, போஸ்டீரியர் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், இன் தி ஆக்சியல் சிடி ஸ்கேன் த ஐஸ் ஆர் இன் த டாப் ஆஃப் த பிக்சர் அண்ட் த பிரெயின் ஆன் த பாட்டம் ஆஃப் த ஸ்கேன் விச் லெட்டர் ஷோஸ் த போஸ்டீரியர் ஆர்பிட். போஸ்டீரியர் ஆர்பிட் ஏவா பியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேஷண்ட் வந்து படுத்திருக்காங்க. அப்படி படுத்திருந்ததுனால தான் நமக்கு வந்து ஐ மேலே இருக்குது, பிரெயின் வந்து கீழே இருக்குது. அதாவது ஆன்டீரியர்லி ஐ இருக்குது, போஸ்டீரியர்லி பிரெயின் இருக்குது. அப்போது போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஐபால் எது சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம், இதுதான். அப்போ பி தான் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஐபால். ஸோ யூனிலேட்ரல், பைலேட்ரல் எல்லாருக்குமே தெரியும். யூனிலேட்ரல்னால் சிங்கிள் ஐயில் அஃபெக்ட் ஆகிறது, பைலேட்ரல்னால் வந்து நமக்கு போத் ஐஸில் அஃபெக்ட் ஆகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது நமக்கு தெரியணும். ஏன்னா வந்து நம்ம ரைட் ஐ லெஃப்ட் ஐனுக்கு வந்து ஆர்இ லெஃப்ட் ஐன்னு போடுவோம்ல, ஆர்இஎல்இன்னு போடுவோம்ல, அதே மாதிரி தான். ஆர்யூஎல்னா என்னது? ரைட் அப்பர் லிட். ரைட் லோவர் லிட்னா ஆர்எல்எல். லோவர் அப்பர் லிட், சாரி லெஃப்ட் அப்பர் லிட், லெஃப்ட் லோவர் லிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து போகணும். இன் திஸ் பேஷண்ட், இந்த பேஷண்ட் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பாருங்கள். இன் திஸ் பேஷண்ட் ஹூ ஹேஸ் had a eye removal enucleation பண்ணியிருக்கிறாங்க. the eyelids are swollen. eyelid swollen ஆகிருக்குது. ரைட் ஐயில் உள்ள லோவர் லிட்டில் ஸ்வெல்லன் ஆகிருக்குது. வேறு எந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லன் ஆகிருக்காது? எங்கே? ரைட்டில் லோவர் லிட்டில் ஸ்வெல் ஆகிருக்குது. அதே மாதிரி ரைட்டில் அப்பர் லிட்டில் ஸ்வெல் ஆகிருக்கு. புரியுதுல உங்களுக்கு? இவ்வளோ தான். ஸோ இவ்வளோதோட டெர்மினாலஜி முடிஞ்சிருச்சு. இந்த டெர்மினாலஜியில் நம்ம என்ன படித்தோம்? முதல்ல சுப்பீரியர்னால் படித்தோம். என்னது சுப்பீரியர்னால்? டுவர்ட்ஸ் அ ஹெட், inferiorனா towards a chin, nasalனா towards a nose, temporalனா towards a ear. ஓகேவா? கிளியர்? இப்போ ஆன்டீரியர்னி படித்தோம். ஆன்டீரியர்லி அவுட்டர் மோஸ்ட் லேயர், போஸ்டீரியர்லி இன்னர் மோஸ்ட் லேயர், இது படித்தோம். அப்புறம் யூனிலேட்ரல்னா பைலேட்ரல்னா என்ன படித்தோம்? யூனிலேட்ரல்னா சிங்கிள் ஐ, பைலேட்ரல்னா போத் ஐஸில் வரக்கூடியதுன்னு படித்தோம். இவ்வளோ புரிஞ்சிருச்சுல்ல? கிளியர் தானே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட் டிஷ்யூ எக்ஸாம், ஐலிட்ஸையும் ஐப்ரோஸையும் நம்ம எக்ஸாமின் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஐலிட்டையும் ஐப்ரோஸையும் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம்ஆர்டி தெரிஞ்சிருக்கணும். எம்ஆர்டினா மார்ஜினல் ரிஃப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸ். மார்ஜினல் ரிஃப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸில் 1ம் 2ம் எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். the distance between the center of the pupil, that is a right reflex, to the upper eyelid margin. அதாவது நம்ம ஒரு லைட் அடிக்கும்போது பியூப்பிள் சென்டரில் ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரும்ல, இந்த சென்டர் ரிஃப்ளெக்ஸில் இருந்து அப்பர் ஐலிட் மார்ஜின் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம்னா எம்ஆர்டி 1ன்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து 4 mm இருக்குது. நார்மலி நமக்கு 2லேருந்து 5 mm இருக்கணும். ஸோ நார்மலாக 5 mm 4 mm தான் இவங்களுக்கு இருக்குது. ஸோ புரியுதுல? இந்த மார்ஜினல் ரிஃப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த அப்பர் லிட்டோட மார்ஜின் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்டி 2 அதே மாதிரி தான். மார்ஜினல் ரிஃப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து லோவர் லிட்டை மெஷர் பண்ணுறது தான் என்னது? லோவர் லிட் வரைக்கும் மெஷர் பண்ணுறது நமக்கு வந்து எம்ஆர்டி 2. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த பியூப்பிள் லைட் ரிஃப்ளெக்ஸ் டு தி லோவர் ஐலிட் மார்ஜின். அண்ட் பால்பபிள் ஃபிஷர். பால்பபிள் ஃபிஷர்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்பர் லிட் மார்ஜின் டு தி லோவர் லிட் மார்ஜின் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம எம்ஆர்டி 1 எம்ஆர்டி 2 ஆட் பண்ணாலும் நமக்கு பால்பபிள் ஃபிஷர் கிடச்சிரும். ஸோ புரியுது? இந்த நடுவில் இருக்கிற இந்த இடம் தான் நம்ம வந்து பால்பபிள் ஃபிஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எம்ஆர்டி 1 4 இருக்குது, எம்ஆர்டி 2 6 இருக்குது. ஸோ 9 mm பால்பபிள் ஃபிஷர். ஸோ ஸ்க்ளீரல் ஷோ. நார்மலி ஸ்க்ளீரல் ஷோ எப்படி இருக்கும்? நமக்கு லிம்பல் டு கன்ஜங்டிவாக லிம்பல்லேருந்து இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் லிம்பலில் இருந்து நமக்கு தெரியாது. நார்மலி ஸ்க்ளீரல் ஷோவே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து 1/6 கார்னியாவை வந்து அப்பர் லிட் மறைஞ்சிருக்கும். கீழே வந்து ஜஸ்ட் டச்சஸ் தி லிட், அப்படி தானே? ஜஸ்ட் டச்சஸ் தி
லோவர் கார்னியா, அதனால ஸ்க்ளீரல் ஷோ தெரியாது. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரொப்டோசிஸ் இருக்குது, ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐபால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்திருக்குதுன்னா அப்போ ஸ்க்ளீரல் ஷோ தெரியும். அந்த ஸ்க்ளீரல் ஷோவையும் நம்ம மெஷர் பண்ணணும். சுப்பீரியர்லி மெஷர் பண்ணணும், இன்ஃபீரியர்லி மெஷர் பண்ணணும். ஸோ இதை வந்து ரிட்ராக்ஷன்னு இன்னொன்று சொல்லுவாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சுப்பீரியர்லி ஸ்க்ளீரல் ஷோ வந்து 3 mm, இன்ஃபீரியர்லி ஸ்க்ளீரல் ஷோ வந்து 4 mm. இதில் மெஷர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்க்ளீரல் ஷோ மெஷர்மெண்ட். இதையுமே நம்ம மெஷர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்த்ததில் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். இதில் ஏ போட்டிருக்கு பாருங்கள், இது என்னது MRD 1. பி போட்டிருக்கு பாருங்கள், இது என்னது MRD 2. சி பாருங்கள் ஸ்க்ளீராவை மெஷர் பண்ணுறாங்க, இது ஸ்க்ளீரல் ஷோ. டி வந்து டோட்டலாக நம்ம அப்பர் லிட்லேக்கும் லோவர் லிட்டுக்கும் மெஷர் பண்ணுறாங்க, இது பால்பெப்ரல் ஃபிஷர். புரியுதுல்ல? ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஷண்ட்டுக்கு பாருங்கள், எஸ்டிமேட் த பேஷண்ட்ஸ் MRD 1 அண்ட் 1 ஓடியோட ஓஎஸோட MRD 1 வந்து நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரூலர் வச்சு தான் மெஷர் பண்ணணும். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நமக்கு லோவர் லிட்லேருந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொடுங்க, இது எவ்வளோ இருக்கும், ஒரு 2.5 mm இருக்குமா? ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஸே தெரியலை. ரிஃப்ளெக்ஸ் தெரியாமல் கரெக்டாக ரிஃப்ளெக்ஸ் டச்சில் இருந்துச்சுன்னா அது வந்து 0, MRD 0ன்னு சொல்லுவோம், MRD 1 0ன்னு சொல்லுவோம். இது ரிஃப்ளெக்ஸும் கொஞ்சம் கீழே இருக்குது, ஸோ இதை -1ன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ நம்ம மெஷர் பண்ண இது வந்துடும், கவலைப்படாதீங்க. இந்த பேஷண்ட்டுக்கு என்னென்னா, இங்கே ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது பாருங்கள், சிஸ்லைக் ஸ்வெல்லிங் இருக்குதா. இந்த சிஸ்லைக் ஸ்வெல்லிங் இருக்கிறதுனால ஐலிட் வந்து அந்த மாஸோட வெயிட்டை தாங்க முடியாமல் கீழே இறங்கி இருக்குது. இதுதான் மெக்கானிக்கல் டோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் டோசிஸ் போகும்போது நம்ம கிளாஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிட் க்ரஷ். லிட் க்ரஷ் இஸ் அ லைன் இன் த அப்பர் லிட் best visible to the eye closure. It is measured from the central marginal to the crush. ஓகேவா. ஸோ என்னென்னா லிட் க்ரஷ்னால் வந்து நமக்கு வந்து ஐலிட் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஃபோல்ட் லைக் லைன் வருதா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லிட் க்ரஷ்னு சொல்லுவோம். இந்த லிட் க்ரஷ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அப்பர் லிட் மார்ஜினோட லோவிலேருந்து மெஷர் பண்ணுற அந்த லிட் க்ரஷ் வரைக்கும் மெஷர் பண்ணுறதை நம்ம லிட் க்ரஷ்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு 11 mm இருக்குது. ஸோ சில பேஷண்ட்டுக்கு லிட் க்ரஷ் ஹையாக இருக்கும், சில பேஷண்ட்டுக்கு லோவாக இருக்கும், சில பேஷண்ட்டுக்கு ஆப்சண்ட்டாகவே இருக்கும். ஓகே. ஸோ ஏன் லிட் க்ரஷ் மெஷர் பண்ணுறோம், இந்த லிட் க்ரஷில் தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூச்சர் போடுவாங்க. ஏன் இதில் சூச்சர் பண்ணுவாங்கன்னா காஸ்மெட்டிக்கலி குட்டாக இருக்கும். ஸோ அது அந்த ஃபோல்ட் ஆகும்போது நமக்கு சூச்சர் வந்து உள்ளே போயிடும். ஸோ காஸ்மெட்டிக்கலி குட்டாக இருக்கும் நமக்கு லிட் க்ரஷில் வந்து சூச்சர் போட்டாங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த பேஷண்ட்டுக்கு பாருங்கள், லிட் க்ரஷ் வந்து ஆப்சண்ட், இல்லவே இல்லை. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பாருங்கள், லிட் க்ரஷ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ டிபெண்ட் அப்போ அந்த பேஷண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து லிட் க்ரஷ் வந்து இருக்கும் இல்லாமல். ஆப்சண்ட்டாக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹிண்ட் சொல்லி தருவாங்க, உங்களுக்கு 15 ஏஜில் உங்களுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வராங்க, வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறீங்க, டோசிஸ் இருக்குது, ஸ்க்ரீன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு லிட் க்ரஷ் வந்து இல்லை, ஆப்சண்ட்டாக இருக்குதுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கன்ஜெனிட்டல் டோசிஸ். ஏன்னா கன்ஜெனிட்டல் டோசிஸில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும், லிட் க்ரஷ் இருக்காது. மற்ற எல்லா நமக்கு அக்வைர்டில் வர டோசிஸில் வந்து லிட் க்ரஷ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அப்பர் ஐலிட் மார்ஜினையும் ஐப்ரோஸையும் நம்ம எப்படி எக்ஸாமின் பண்ணுறது. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து என்னோடய ஐ வந்து ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா அது டெர்மட்டோகலாசிஸாக இருக்கலாம், டோசிஸாக இருக்கலாம், இல்லை ப்ரோடோசிஸாக இருக்கலாம். இந்த மூணுத்தையும் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர், ஒவ்வொரு சர்ஜரி. ஸோ நமக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் இவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்ஷன் ஒழுங்காக கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து இதை மூணுத்தையும் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு டெர்மட்டோகலாசிஸ்னால் எக்ஸ்ட்ரா ஸ்கின் இன் தி அப்பர் ஐலிட். அப்பர் ஐலிடில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கின் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அப்படி சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த ஐலிடை வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணிடும். அப்படி ஐலிடை க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இதை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா டோசிஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது, மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர். இந்த பேஷண்ட்டுக்கு பாருங்கள், இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கின் இது வருது, லிட் க்ரஷை கொஞ்சம் வந்து மறைச்சிருக்குது. பட் இங்கே பாருங்கள் நமக்கு ஃபுல்லி வந்து சுப்பீரியர் போர்ஷன் கொஞ்சம் வரைக்கும் மறைச்சிருச்சு. ஸோ இதை நம்ம டோசிஸ்னு சொல்லக்கூடாது, இதுக்கு பேர் வந்து டெர்மட்டோகலாசிஸ். ஓகேவா, புரியுதில்ல? ஸோ நெக்ஸ்ட் இந்த டெர்மட்டோகலாசிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளிஃபரோபிளாஸ்டி பண்ணுவாங்க. இந்த சர்ஜரி ஆஃப் டெர்மட்டோகலாசிஸ் இன் அப்பர் லிட் பிளிஃபரோபிளாஸ்டி, அதாவது அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு போய் நீங்கள் வந்து டோசிஸ் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகே.
ஸோ இந்த பேஷண்ட் ப்ரீ ஆப்பில் எடுத்த போது போஸ்ட் ஆப்பில் எடுத்த எப்படி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து எல்பிஎஸ் மசில்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா திரும்பியும் டெர்மட்டோகலாசிஸ்னாலே டோசிஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டோசிஸ். டெர்மட்டோகலாசிஸ் முடிஞ்சிருச்சு. டோசிஸ். இப்போ டோசிஸ்னால் என்னென்னா இந்த எம்ஆர்டி ஒன்னோட வேல்யூ வந்து நார்மலி 2 to 5 இருக்கணும். இவங்களுக்கு என்ன இருக்கும்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அப்படி லோவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சுப்பீரியர் ஃபீல்ட் ஆஃப் விஷன் மறைக்கும். ஏன்னா சுப்பீரியர் கார்னியா ஃபுல்லாகவே மறைக்கும். ஸோ அது ஃபீல்ட் ஆஃப் விஷனை மறைக்கிறதுனால அந்த மாதிரி மறைச்சா நமக்கு டோசிஸ் சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நம்ம பேஷண்ட்டுக்கு. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பாருங்கள், ரைட்டில் பாருங்கள் 3.5 இருக்குது, லெஃப்ட்டில் 1 இருக்குது. அப்போ எந்த இதில் நமக்கு டோசிஸ் இருக்குது? எம்ஆர்டி 1 இங்கே 3.5 இருக்குது, லெஃப்ட்டில் 1 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஐயில் தான் பேஷண்ட்டுக்கு வந்து டோசிஸ் இருக்குது. Ptosis is a problem with a muscle that open the eyelid, the levator palpebral superioris and Muller muscle. இந்த Muller muscle and LPS muscles வந்து நமக்கு வந்து வீக்காக இருக்கிறதுனால தான் இந்த டோசிஸே வருது. ஸோ அதுக்கு நம்ம டோசிஸ் ரிப்பேர் பண்ணி நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் டோசிஸ் பாருங்கள், இதில் பாருங்கள் ப்ரீஆப்பில் பாருங்கள் ஓஎஸ் பாருங்கள் டோசிஸ் இருக்கா. லெஃப்ட்டில் பாருங்கள் இதில் வந்து ஒரு எம்ஆர்டி 1 இருக்குமா, அங்கே வந்து எம்ஆர்டி 3 இருக்குதா. ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டெர்மட்டோகலாசிஸ்க்கும் டோசிஸ்க்கும் நமக்கு டிஃபரெண்ட் பண்ண தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் டெர்மட்டோகலாசிஸ் இஸ் நாட் அஸ் அ சேம் அஸ் டோசிஸ். பிளிஃப்ரோபிளாஸ்டி இஸ் நாட் த சேம் அஸ் டோசிஸ் ரிப்பேர். நிறைய ஆப்டோமெட்ரிஸ்ட் இது தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ டெர்மட்டோகலாசிஸ் டோசிஸ் கிடையாது, பிளிஃபரோபிளாஸ்டி டோசிஸ் கரெக்ஷன் கிடையாது. புரியுது? டெர்மட்டோகலாசிஸ்க்கு கரெக்ஷன் வந்து பிளிஃபரோபிளாஸ்டி, டோசிஸ்க்கு கரெக்ஷன் வந்து டோசிஸ் ரிப்பேர். டெர்மட்டோகலாசிஸ்னால் என்னது, நமக்கு வந்து எக்ஸஸ் ஸ்கின் டெவலப் ஆகி நமக்கு வந்து சுப்பீரியர் போர்ஷனை மறைக்கும். டோசிஸ்னால் என்னது, நமக்கு வந்து மசில்ஸ் வீக்கன்னால நமக்கு வந்து டோசிஸ் எம்ஆர்டி 1 கம்மியாகும். ஓகே, புரியுதுல? நெக்ஸ்ட் ப்ரோடோசிஸ். ப்ரோடோசிஸ்னால என்னென்னு தெரியணும். ப்ரோடோசிஸ்னால் என்னென்னா நமக்கு வந்து எக்ஸஸாக வந்து ப்ரோவில் டிஷ்யூ இருக்கும், அது வந்து ஐலிடில். இது வந்து ப்ரோலேயே வந்து நமக்கு எக்ஸஸாக டிஷ்யூ இருந்து அது வந்து லேட்டரலி வந்து நமக்கு வந்து சைடில் இப்படி தொங்கிட்டு இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து பிளிஃபரோபிளாஸ்டிக்கும் இது ப்ரோடோசிஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, பிளிஃபரோபிளாஸ்டியில் வந்து நமக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த ஐப்ரோவில் உள்ள நமக்கு ஹேர் எல்லாமே வந்து கீழே வந்திருக்காது. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் போஸ்டீரியர்லி இன்ஃபீரியர்லி கொஞ்சம் வந்து கீழே வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம எப்படி தான் நம்ம வந்து ப்ரோடோசிஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பிஞ்ச் டெஸ்ட். நம்ம இப்படி அந்த ப்ரோவில் உள்ள டோசிஸோட அந்த டிஷ்யூஸை வந்து இப்படி பிஞ்ச் பண்ணோம்னா நமக்கு டோசிஸ் ரிப்பேர் ஆயிரும். வெயிட்னால தான் நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து டோசிஸ் வரையும் அதுதான் பிஞ்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம், ப்ரோடோசிஸில் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன டெஸ்ட் பண்ணணும், இதுதான் நான் ஏற்கே பாருங்க இந்த கிரே லைன் இருக்குதா, இதான் வந்து அந்த டிஷ்யூ வந்து கீழே உழுதி லேட்ரலி வந்து ஹோல்டிங் ஆகிருக்குது. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் பெஸ்ட் டிஸ்கிரைப் த சர்ஜரி ஃபார் ப்ரோடோசிஸ். ப்ரோடோசிஸ்க்கு என்ன மாதிரி பண்ணுவோம்? பிளிஃபரோபிளாஸ்டி பண்ணுவோமா? நோ. டோசிஸ் ரிப்பேர் பண்ணுவோமா? இல்லை. ப்ரோ லிஃப்ட் தான் பண்ணுவோம். ஸோ ப்ரோ லிஃப்ட்னா என்னென்னா த சர்ஜரி ஃபார் ப்ரோடோசிஸ் இஸ் ப்ரோ லிஃப்ட். ப்ரோ லிஃப்ட்டுக்கு ப்ரோடோசிஸ்க்கு யூஸ் பண்ணுற சர்ஜரி தான் நமக்கு ப்ரோ ஃபிளிட்டு சொல்லுவோம். சிம்பிளாக ஒன்றும் இல்லை, அதில் உள்ள டிஷ்யூவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பாருங்கள் ப்ரீ ஆப்பு போஸ்ட் ஆப் பாருங்கள் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபைன் ஸ்கார் இருக்குதா, கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி எம்ஆர்டி இப்போ கிளியராக இருக்குதா. ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேம் விளாடுவோமா? ஓகே. ப்ரோ ஃபேட் பேட் பிலோ ஆர்பிட்டல் ரிம். இது என்னது? ப்ரோடோசிஸ் தானே? கரெக்ட், ப்ரோடோசிஸ். எக்ஸசிவ் ஐலிட் ஸ்கின். எக்ஸஸாக ஐலிட் ஸ்கின் இருந்துச்சுன்னா என்னது? டெர்மட்டோகலாசிஸ். எக்ஸசிவ் ஐ ஸ்கின் இருந்துச்சுன்னா என்ன சர்ஜரி பண்ணுவோம்? பிளிஃபரோபிளாஸ்டி சர்ஜரி. அப்புறம் வந்து சர்ஜரி ஃபார் வீக் ஐலிட் ஓப்பனிங் மசில். என்ன சர்ஜரி வந்து ஐலிட் ஓப்பனிங் வீக் எல்பிஎஸ் மசில் வீக்காக இருந்தால் பண்ணுவோம்? டோசிஸ் ரிப்பேர். எம்ஆர்டி லோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? டோசிஸ். புரியுதுல்ல? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது, லெவாட்ரல் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து லாஸ்ட்டு டெஸ்ட்டு, பட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ஒரு டோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்பிஎஸ் மசில்ஸ் தான் வந்து வீக்கனிங் ஆகும். அந்த எல்பிஎஸ் மசில்ஸோட ஆக்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறது தான் இந்த லெவாட்ரல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ
இட் ஹெல்ப்ஸ் டு டிசைட் த டைப் ஆஃப் டோசிஸ் ரிப்பேர் சர்ஜரி. இந்த டெஸ்ட்டில் கிடைக்கிற வேல்யூ வச்சு தான் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரியை வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க, எந்த சர்ஜரி உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்பிஎஸ் மசில் மெஷர்மெண்ட் ரொம்ப மேண்டேட்ரி. இப்போ எல்பிஎஸ் மசில் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹேண்டை வச்சு பேஷண்ட்டோட ஹெட்டை பிடிச்சிக்கோங்க, இல்லை ப்ரோவை பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணக்கூடாது பேஷண்ட்டு. ஸ்கேலை வந்து நமக்கு வந்து லிட்டில் வச்சுக்கோங்க. பேஷண்ட்டை கீழே பார்க்க சொல்லுங்கள். கீழே பார்க்கும்போது நம்ம லோவர் லிட்டில் வந்து நம்ம வந்து அந்த 0 இருக்குது பார்த்திங்களா ரூலரில், அதை வைக்கணும். ரூலரில் வச்சுட்டு திரும்ப பேஷண்ட்டை மேலே பார்க்க சொல்லணும் வித்தவுட் த ஹெட் மூமெண்ட். அப்படி ஹெட் மூமெண்ட் வச்சு ஹெட் மூமெண்ட் எதுவும் இல்லாமல் பேஷண்ட்டை மேலே பார்த்தாங்கன்னா அந்த 0லேருந்து அப்பர் ஐலீடுக்கு எங்கே போச்சு, அப்பர் ஐலீடு வந்தோட மார்ஜினை மெஷர் பண்ணணும். இதான் வந்து என்னது எல்பிஎஸ். இதில் வந்து நம்ம மார்ஜின் ரிஃப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸ்லாம் பார்க்க வேண்டாம், எவ்வளோ ஐலீடு ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நார்மலி வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து 15 to 20 mm இருக்கணும். ஸோ இதோட கீழே இருந்தால் லெவாட்ரல் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கும். ஓகே, அடுத்து வந்து லோவர் லிட் எக்ஸாம். லோவர் லிட் எக்ஸாம் ரொம்ப ஈஸி. இதில் வந்து 2 பார்க்கணும். செக் அந்த லிட்டு வந்து ஸ்மாலாக இருக்குதா இல்லை பிக்காக இருக்குதான்னு பார்க்கணும். லைக் எக்ட்ரோபியான், என்ட்ரோபியான் அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்குதான்னு பார்க்கணும். அண்ட் லூஸ் லிட்டு வந்து எப்படி லூஸாக இருக்குதா இல்லை வந்து நார்மலி டைட்டாக தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ லாக்ஸிட்டினா என்னென்னா இந்த ஐலிட் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இதுக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸ்னாப் பேக் டெஸ்ட்னு உண்டு. ஸ்னாப் பேக் டெஸ்ட்னு என்னென்னா டெல் த பேஷண்ட் நாட் டு பிளிங்க், புல் த அப்பர் லிட் டவுன் அண்ட் லெட் கோ, கவுண்ட் டவுன் மெனி செகண்ட்ஸ், இட் டேக்ஸ் த லிட் ரிட்டர்ன் டு நார்மல் பொசிஷன். அதாவது பேஷண்ட்டை பிளிங்க் பண்ணக்கூடாது. பிளிங்க் பண்ண சொல்லாமல் நம்ம லோவர் லிட்டை இப்படி பிடிச்சி இழுக்கணும். அப்படி பிடிச்சி இழுக்கும்போது திரும்ப விடும்போது நார்மல் பேஷண்ட்டுக்கு வந்து 1 செகண்ட் இல்லைனா லெஸ்லேயே நமக்கு வந்து நார்மல் பொசிஷனுக்கு போயிடும். ஆனால் இப்போ இந்த லாக்ஸிட்டி இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து அதுக்கும் மேலே ஆகும். 2 or more செகண்ட்ஸுக்கு அந்த லிட்டு வரை போகும். இதுக்கு ஒரு வீடியோ நான் வச்சுருக்கேன், அது காமிக்கிறேன்னு. ஸோ இதுதான் வந்து ஸ்னாப் பேக் டெஸ்ட். நம்ம வந்து இப்படி புல் பண்ணுறோம். நார்மலி வந்து நமக்கு வந்து 1 செகண்ட்ஸ்க்குள்ளே போயிருக்கணும். ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் 2 or 3 செகண்ட்ஸுக்கு எடுக்குது. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஸ்னாப் பேக் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதர் பேசிக்ஸ் டேர்ம்ஸ் லைக் என்ட்ரோபியான், எக்ட்ரோபியான், லேக் ஆஃப் தாலமஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷாலிட்டி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். எக்ட்ரோபியான்னா உங்களுக்கு தெரியும், அவுட்வேர்ட்லி வந்து நமக்கு ஐலிட் டேர்ன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரோபியான்னு என்ன இருக்கும், இன்வேர்டாக டேர்ன் ஆகிருக்கும். ஸோ அப்படி இன்வேர்டாக அவுட்வேர்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் தாலமஸ்னால் த ஐ டஸ் நாட் க்ளோஸ். நமக்கு அவங்க ஐலிட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் வெளியே வந்து உள்ளே இருக்க ஐ வந்து வெளியே தெரியும். ஸோ இது லேக் ஆஃப் தாலமஸ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம கேஷீட்டில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இன்னும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் நான் போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். அப்படி உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னாலும் ஏதாவது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.